பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10th சயின்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கலைச்சொற்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜெயின்டிசம் அப்படின்றது அசுரத்தன்மை. சரிங்களா? அதாவது ஜெயின்ட்டுனாவே ஒரு அசுரன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் ஜெயின்ட்டுன்னுவாங்க. ஜெயின்டிசம் அப்படின்னா அசுரத்தன்மை. அடுத்து அடிக்ஷன் அப்படின்னா அடிமையாதல். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்டாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா? அடிக்டாக இருக்காங்கன்னா அந்த இதுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அடிக்ஷன் அப்படின்னா அடிமையாதல். அடுத்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிஜனேற்ற ஒடுக்கவினை, பேஸ் மேக்கர். இது முக்கியமாக இருக்குது பாருங்கப்பா. பேஸ் மேக்கர் அப்படின்னா இதய இயக்கம் சீராக்கி, அதாவது ஹார்ட்டில் வந்து பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ பேஸ் மேக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதய இயக்கம் சீராக்கி. அடுத்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்றது கருவுரா கனிகள்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா மயோஃபியா அப்படின்னா கிட்ட பார்வை, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்னா தூரப்பார்வை. இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மயோஃபியா அப்படின்றது கிட்ட பார்வை, ஹைப்பர் மெட்ரோஃபியா அப்படின்றது தூரப்பார்வை. அடுத்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி, ப்ரீவியஸ் இயரில் கேட்டது சமுதாய காடுகள். சரி, அப்போ அதை மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சோசியல் ஃபாரஸ்ட்ரின்றது சமூக காடுகள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷனில் வைக்கலாம். ஆனால் சோசியல் ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது சமுதாய காடுகள். அடுத்து இந்த பாருங்கள், பார்ச்சுரிஷன். சரிங்களா? பார்ச்சுரிஷன் அப்படின்னா குழந்தை பிறப்பு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பார்ச்சுரிஷன் அப்படின்றது குழந்தை பிறப்பு. டுவார்ஃபிசம் அப்படின்னா குள்ளத்தன்மை. சரிங்களா? டுவார்ஃப் அப்படின்னாவே சின்னதான அர்த்தம். அப்போ டுவார்ஃபிசம் அப்படின்னா குள்ளத்தன்மைன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், மோல்டு அப்படின்னா பூசணங்கள்ப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது டிஃப்ரெண்ட் மோல்டை யூஸ் பண்ணி நாங்கள் சிலை செய்கிறோன்னு வாங்கல, மோல்டை யூஸ் பண்ணுறோன்னு வாங்க. அப்போ மோல்டு அப்படின்னா என்னென்னா அது பேர் பூசணங்கள், வித்தியாசமாக இருக்கும். ஆன்காலஜி அப்படின்னா புற்றுநோயியல். ஓகேவா? ஸ்டெல்லார் எனர்ஜி, இது ஒன்று சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்றது விண்வெளி ஆற்றல். இது வந்து 10th சயின்ஸ் புக்கு. சரிங்களா? 10th அறிவியல் புக்கில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள். இதோட ஃபுல் வெர்ஷன் வந்துட்டு நாளைக்கு சாயந்தரம், அதாவது புதன்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும். வீடியோவாக கொடுத்துருவேன்ப்பா. நன்றி.